ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிராவிக்ஸ் தமிழன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஃப்ரூட் ஃபஸ்ட்டு சி கைடு. அதாவது நிறைய பேர் வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் விளையாடுவீங்க, ஃபஸ்ட்டு சீலே இருப்பீங்க. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீயை முடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. நானும் அப்படி தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஃபஸ்ட் சீக்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சீக்கே முக்கினேன். செகண்ட் சீலாம் பார்க்கும்போதுலாம் அப்போ தான் புரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு சி வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எப்படி ஃபஸ்ட்டு சியை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நான் சொல்லித்தரேன். நான் இதில் சொல்கிற எல்லாமே நான் என்னோடய ஐடியில் யூஸ் பண்ணியிருக்கேன். பத்தாததுக்கு என் செகண்ட் ஐடியிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயும் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஒன்றா போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இவன் தான் இந்த காச்சா ஜெனோஸ்னு வானுங்க, சில பேர் காச்சானுவாங்க. இவன் கிட்ட ஸ்பின்னு போட்டு நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ அம்மா. உங்களுக்கு இந்த ஸ்பின் பண்ணி எவனாச்சும் சொன்னான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்பின் பண்ணுற ஏதாச்சும் ஃப்ரூட் கிடைக்கும், நல்ல ஃப்ரூட் கிடைக்கும் அப்படின்னு எவனாச்சும் சொன்னான், அவனை மண்டை மேலே தட்டி போட அங்கிட்டுன்னு சொல்கிறேங்க. ஏன்னா இவனால் காசு எக்கச்சக்கமாக நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. உங்களால் என்னால் கூட கரெக்டாக சொல்ல முடியாது, கரெக்டாக ஃப்ரூட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால் ஸ்பின் போடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு செகண்ட் சீட்டில் காசு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இது ஸ்வாடு வாங்கணும், ஆக்சசரிஸ் வாங்கணும், ரைடு கீடு அதெல்லாம் போனோன்னா கண்டிப்பாக காசு நிறைய தேவைப்படும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு சீடே காசை போட்டு இவங்ககிட்ட கறி ஆக்கிடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் ஒரு ஸ்பின் பைத்தியம் நானே ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஐலாண்டை கம்ப்ளீட் பண்ணால் ஒரு ஸ்பின் அப்படி வேணால் வச்சுக்கோங்க. நான்லாம் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா சரி எனக்கு ஸ்பின்னு தூண்ட ஒரு ஸ்பின் போனால் என்ன இருக்குது, ஒரே ஒரு ஸ்பின் தானே, என்ன இருக்குது, ஒரே ஒரு ஸ்பின் இப்போ போட்டு அப்புறம் விட்டுறலாம், இப்போ விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதுக்கு பதிலாக வேணால் ஒரு ஐலாண்டை கம்ப்ளீட் பண்ணால் ஒரு ஸ்பின் அப்படி வேணால் பண்ணுங்கள், ஈஸி. ஸோ செகண்ட் விஷயம் எப்படி எடுக்கலாம்னா, நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கான், அதாவது ஏற்கனவே உங்களுக்கு பிளாக் ஃப்ரூட் விளாட்ற ஒரு நண்பன் இருக்கான் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்டே கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் நீங்கள் அந்த ஸ்பின் பண்ணுற ஏரியாவுக்கு போனீங்கன்னா எவனாச்சும் ஸ்பின் பண்ணி வச்சுருப்பான் ஃப்ரூட்டு, கீழே கிடக்கும். அதில் எப்படியாச்சும் உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் தேடுற ஃப்ரூட் கிடச்சிருந்தா நீங்கள் அங்கேருந்தே எடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்டாக்கில் வாங்கலாம். நான் எதை சஜஷன் பண்ணுவேன்னா, ஸ்டாக் இஸ் பெஸ்ட்டு. நீங்கள் பேர்கிட்ட கேட்குறதோட ஸ்டாக்லேருந்து தான் வாங்கிக்கலாம். ஸ்டாக்கில் நீங்கள் எந்த ஃப்ரூட் வாங்குறீங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்கும், நீங்கள் அந்த அமௌண்ட்டை சேர்த்து வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு லைட் ஃப்ரூட் வேணும், லைட் ஃப்ரூட் 650 மில்லியன், அதாவது 650K. அதாவது இப்போ வாங்க எப்படி வாங்கலாம்னா, இப்போ ஸ்டாக்கில் போய் செக் பண்ணுறேன், லைட் இருக்கேன், லைட்டு ஸ்டாக் அவுட்டில் இருக்குது. இதோ லைட் இப்போ லைட்டோட காஸ்ட் 650K. இப்போ எல்லாமே லைட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நான் பேசிக்காக லைட் தான் சஜஷன் பண்ணுவேன். அது மாதிரி எல்லா ஃப்ரூட் இருக்கும். நீங்கள் எந்த ஃப்ரூட் வாங்கணும், புத்தா ஓஎம்ஜி காய்ஸ், புத்தா என்னடா புத்தா இருக்குது ஸ்டாக்கில். சரி விடுங்க, நம்ம இங்கே வருவோம். நான் ஃப்ரூட்டு கேட்டிங்கன்னா நான் எந்த ஃப்ரூட்டு எடுக்க சொல்லுவேன்னா, லைட் இஸ் பெஸ்ட்டு. நீங்கள் ட்ராவலிங்க்கும் சரி கிரைண்டிங்க்கும் சரி ஒரு ஆல்ரவுண்டர் ஃப்ரூட்டு ஃபஸ்ட்டு சீக்கு பெஸ்ட்டு. இல்லை அப்புறம் என்கிட்ட லைட் இல்லைனா நீங்கள் மேக்மா ஆர் ஐஸ் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட மேக்மா இருக்குன்னா மேக்மா யூஸ் பண்ணுங்கள், ஐஸ் இருந்தால் ஐஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது மூணுமே லோக்கியா ஃப்ரூட்னால மூணுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எப்படியாச்சும் லைட்டை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிங்க. லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. நான் அடித்து சொல்கிறேன் கேரண்டியோட. ஃபஸ்ட்டு சீக்கு லைட்டு தான் கெத்தே மாசே. அப்படி இருக்கும்போது லைட்டை எங்கேயாச்சும் எவன் காலையாச்சும் உந்தாச்சும் லைட்டு வாங்கிடுங்க. அது வரைக்கும் வேணால் மேக்மா இல்லை ஐஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுவே பெஸ்ட்டு. ஏன்னா இந்த 3 ஃப்ரூட்டு பெஸ்ட்டு ஃப்ரூட்டு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கைஸ். ஸோ மூணாவது விஷயம் தான் கிரைண்டிங். நிறைய பேர் இந்த என்பிசிஸ் அடிப்பீங்க. அப்படி அடித்து ரொம்ப போர் அடிக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்பிசிஸ் அடிக்க சோம்பேறித்தனம் மட்டும் கோடு யூஸ் பண்ணுவாங்க, ஹெச்பி கோடு. அந்த மாதிரி அது உங்களுக்கு கிரைண்டிங் பண்ண ரொம்ப போர் அடிக்குது, என்பிசிஸ் அடித்து ரொம்ப போர் அடிக்குதுன்னா நான் சொல்கிற மாதிரி கிரைண்டிங் பண்ண முக்கியமாக கோடு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரோசன் ஐலாண்டு வந்துங்க. இங்கே ஃபிஷர் மேனு இருப்பான், ஃபிஷர் மேன். அவங்ககிட்ட முதல்ல ராடு வாங்கிட்டு, அதாவது ஃபிஷிங் ராடு வாங்கிட்டு அப்புறம் ஷாப்பை கிளிக் பண்ணுங்க.
அதில் வந்து பை பேட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை கூட செல் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பிடிச்ச மீனை இவங்ககிட்ட விற்றுக்கலாம். இப்போ பேட்டி வாங்குற பார்த்தீங்களா, 10 பேட்டி வந்து 1K மணி ஆகும். ரொம்ப கம்மி தான், 10 பேட்டி 1K மணி தான். நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க. நான் இப்போ வந்து 80 வாங்குகிறேன், அதாவது மொத்தம் 8000 ரூபா வாங்கிட்டேன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபிஷ்ஷிங் ராடை எடுத்து ஐட்டம்ஸில் போய்ட்டு ஃபிஷ்ஷிங் ராடில் வந்துட்டு மீன் தூண்டியில் வந்து இந்த ஸ்டெஸ்ட்டில் வந்துட்டிங்கன்னா பேட்டி இருக்குது, எக்யூப் பண்ணிக்கோங்க. எக்யூப் பண்ணிட்டு தான் மீன் பிடிக்க முடியும். அப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷிங் ராட் எக்யூப் பண்ணிட்டு மீன் பிடிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கோடு யூஸ் பண்ணுறீங்க. கோடை வந்து கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அது வந்துட்டு உங்களை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு செகண்ட்ஸ்லாம் ரொம்ப தேவைப்படும் கோடு. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சீட்டாக இருக்கிறது ரொம்ப கிரைண்டிங்க்கு ஈஸி. அதனால் வந்துட்டு கோடு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதாவது கோடுனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கோடுன்றது வந்து எக்ஸ்பி கோடு. அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து 2000 HP இருக்குன்னா அது வந்து 4000 XPயாக மாற்றும். ஸோ அதுதான் வந்து கோடு. அதனால் வந்துட்டு எக்ஸ்பி கோடை யூஸ் பண்ணாதீங்க. முக்கால்வாசி இது இந்த மாதிரி மீன் பிடிச்சே வந்துட்டு டெவலப் பண்ணுங்கள். செகண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பி கோடு. தேர்ட்ஸில் கூட எப்படி இருந்தாலும் சிபி ஸ்டண்ட்டு லெவட்டானு அந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டெவலப் ஆகிடும். செகண்ட்ஸில் எக்ஸ்பி கோட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால் வந்துட்டு எக்ஸ்பி கோடை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, சேர்த்து வைங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய டைம் வந்துட்டு என் செகண்ட் ஐடியில் வந்துட்டு இந்த மாதிரி மீன் பிடிச்சே தான் வந்து டெவலப் பண்ணேன். உங்களுக்கு வந்துட்டு கிரைண்டிங் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி மீன் பிடிச்சே வந்துட்டு டெவலப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு வந்து போர் அடிச்சா கூட பின்னாடி ஏதாச்சும் மியூசிக் கேட்டுனே வந்துட்டு பண்ணுங்கள். ஏதாவது ஸ்பாட்டிஃபை ஆனில் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுனே அப்படியே மீன் பிடிங்க. மீன் பிடிக்கிறதே தெரியாது. அதை பிடிச்ச மீனை அவங்ககிட்ட செல் பண்ணிக்கலாம். அப்படியே நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும் காசாக. ஸோ 4வது விஷயம் குட் ஆக்சசரி. ஸோ வந்துட்டு இந்த ஆக்சசரிஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சீனில் பெஸ்ட் ஆக்சசரி எதுன்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெரைன் ஃபோட்டோஸ்க்கு வாங்க. இந்த மெரைன் ஃபோட்டோஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த சைடு லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த இது பேர் வந்துச்சு, ஏதோ ஒரு வாட்ச் டவர் மாதிரி மீட்டிங்னு ஒன்று பெருசாக இருக்கும். இங்கே வாங்க, அதில் வந்து ரைட் சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கும் ஒரு வாட்ச் டவர் மாதிரி. இங்கே மேலே வந்துட்டு ஒரு ஓடு இருக்கும், ஓட்டை. அதுக்குள்ளே போனீங்கன்னா போடா உள்ள. ஐயோ சாமி தாங்கடா. இங்கே வந்துட்டு பேர்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். இவன் வந்து பிளாக் கேப்புன்ற ஒரு குட் ஆக்சசரிஸ் வந்து விற்பான். இந்த ஆக்சசரிஸ் வெறும் 50,000 தான். இது வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு ஆக்சசரி ஃபஸ்ட்டு சீக்கு. இதோட பவர்ஸ் எல்லாம் என்னென்னா 100% எனர்ஜி ஏற்றும், 100+ ஹெல்த் ஏற்றும், 5% டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து சூப்பரான ஆக்சசரி. இது வந்து ஃபஸ்ட் செகண்ட் சிக்கு போனால் கூட அங்கேயும் யூஸ் ஆகும் இது வந்துட்டு. ஆனால் வந்து இந்த முக்கியமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பெஸ்ட்டான வந்துட்டு ஆக்சசரி ஃபஸ்ட்டு சியை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு ஆக்சசரி மட்டும் தான் ஃபஸ்ட்டு சிக்கே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சி இல்லை, செகண்ட் சிக்கும். ஆனால் வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் ஆக்சசரி. மறக்காமல் உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க, ஒரு பெஸ்ட் ஆக்சசரி. ஸோ 5வது விஷயம் என்னன்னா, அதாவது இது உங்களுக்கு இல்லை, இது எனக்கு. அதாவது என்னன்னா, இந்த வீடியோ வந்துட்டு ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய இடத்துல வாய்ஸ் வந்து இறங்கியிருக்கும், ஏறி இருக்கும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து வளரி இருப்பேன், ஒழுங்காக உங்களுக்கு வாயில் வராமல் ஏதாச்சும் நோய் பேசியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா சாரி கைஸ். அதே மாதிரி வந்துட்டு உங்களால் கொஞ்சம் சப்போர்ட்டாக எனக்கு கொடுங்க. நான் இப்போ தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நீங்கள் வந்து சொல்லுங்கள், இது நல்லா இல்லை ப்ரோ, இது வந்து செட் ஆகலை ப்ரோ அப்படின்னா நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் அதான் கேட்போம். இதுதான் என்னோட 5வது டாஸ்க்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ வரும். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் தானே ப்ளீஸ் கைஸ். போட்டால் என்ன ஆக போகுது? ப்ளீஸ் கைஸ், காசாக பண்ணாமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் தான் போட்டு விடுங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் சி கைடு கூட போகிறேன். அதாவது பார்ட் 2 செகண்ட் சி கைடு உங்களுக்கு வேணும்னா வந்து சொல்லுங்கள். செகண்ட் சி கைடை வந்துட்டு நான் உங்களுக்காக ரெடி பண்ணி போகிறேன். செகண்ட் சியில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.